சாரிங்க, அது ஏதோ லேப்டாப் பிரச்சனை போச்சு. இப்ப சரியாயிடுச்சா? அது என்னமோ போயிடுச்சு. அந்த ஸ்கிரீன்லயே கை வைக்க கூடாது போல. ஓகே, இந்த வைல் லூப். சோ இந்த வைல் லூப்ல வந்துட்டு என்ன பண்ணோம், ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவா இருக்கிற வரை ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போனா இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். எப்போனா இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, வித்தியாசம். ஸோ ரியல் டைமா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட ஆட்டோமேஷன்ல டெஸ்டிங்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பேஜ் லோட் ஆகுற வரை யூ ஹாவ் டு வெயிட்ல. ஸோ அதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா நீங்க வைல் கொடுத்து அதோட கண்டிஷன் கொடுத்துக்குவீங்க, வெயிட் ஃபார் த பேஜ் டு லோடுன்னு. அதுக்கப்புறம் உள்ள வந்து பிளாக் ஆஃப் கோட் என்ன பண்ணுவீங்க, வெயிட் பண்ணுவீங்க. அண்ட் இஃப் அட் ஆல் நீங்க வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணு, 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு போய் செக் பண்ணு, அந்த மாதிரி எல்லாத்துமே வந்து நம்ம ஆட்டோமேஷன்ல கொடுத்துக்கலாம். ஓகே, இங்க ஸோ இங்க லூப்ஸ்ல வந்துட்டு கொடுக்கலாம் எப்படி வயலுன்னு. ஓகே, ஸோ வைல் லூப் எப்படி கொடுப்பீங்கன்னா, வைல் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து பண்ணிடுவீங்க. ஸோ இங்க வந்து நான் வந்து இன்ட் I ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வந்து செக் பண்றேன், I இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், சிஸ் அவுட்ல வந்துட்டு எனக்கு ஐய பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும், ஐ கொடுக்குறோம், ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன்ல வந்து 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வந்து ட்ரூன்னு இருக்கு. அப்போ வந்து இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி இந்த லைன் ஆஃப் கோடே தான் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஐயோட வேல்யூவை நம்ம எங்கேயுமே மாத்தவே கிடையாது. கரெக்டா? ஸோ நம்ம இங்க எக்ஸிக்யூட் பண்றோம், கன்சோல் பாருங்க, பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும் இந்த ஐ. ஏன்னா ஐயோட வேல்யூவை வந்து நம்ம மாத்தவே இல்லை. நான் இங்க வந்து அப்ரப்டா ஸ்டாப் பண்றேன் இப்போ. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம இந்த அந்த கண்டிஷன் வந்து மாறுறதுக்கு இங்க சான்ஸே இல்லை. ஸோ இங்க வந்து அந்த கண்டிஷனை வந்து மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஐய வந்து மறுபடியும் ஐ கூட ஒரு 1 வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, அப்புறம் உள்ள வந்து ஐய பிரிண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து ஐய வந்து 1 இன்கிரிமெண்ட் பண்ணுது. அப்பனா இப்ப I2 வரும். அப்ப இப்ப மறுபடியும் இந்த லூப்ல இந்த வயலுக்குள்ள போகும், இங்க இருந்து இந்த வயலுக்குள்ள போகும். வயலுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த 1ங்கிறத வந்து 2ன்னு மாறுது. ஸோ 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னா ஃபால்ஸ். அப்ப கண்டிஷன் வந்து வெளியே வந்துடும். இப்ப பாருங்க 1. ஓகேவா? சோ இந்த I is equal to I plus 1 எப்படி கொடுக்கலாம்னா, I plus plus incrementing அப்படின்னு வந்து கொடுக்கலாம். I plus plusனா you are incrementing the I by 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா I is equal to 1 கொடுக்குறேன், I வந்து less than or equal to 10 இருக்கிற வரை you're going to print it. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஐ 1 இருக்கும்போது உள்ள வருது, பிரிண்ட் பண்ணுது, ஐயை இன்கிரிமெண்ட் பண்றோம். அப்புறம் 2ன்னு வருது, 2 வந்து 10 விட கம்மியா இருக்கு, சோ 2 பிரிண்ட் பண்றீங்க. அப்புறம் மறுபடியும் ஐயை இன்கிரிமெண்ட் பண்றீங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது யூ ஆர் பிரிண்டிங் த ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் அப்படின்னு வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் வந்து உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டிஷனோ, ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரை உள்ள வந்து நீங்க இருக்கிற பிளாக் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கறத வந்து நீங்க வைல் லூப்ல கொடுத்துக்கலாம். ஓகே, சோ நீங்க இத வந்து என்ட்ரி லெவல்ல ஒரு கண்டிஷனை செக் பண்றீங்க, அதுதான்.
ஸோ உள்ள செக் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து உள்ள பண்றீங்க. ஸோ அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஏதாவது பண்ணணும். ஓகே, அடுத்தது வைல் லூப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து டூ வைல் பார்க்கலாம். டூ வைலுக்கும் வைலுக்கும் என்ன வித்தியாசம்னா, டூ வில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து அந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இது வந்து அந்த கண்டிஷனை வந்து எக்ஸிட்ல வந்து தான் வந்து அதோட கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஸோ இப்போ வைல்ல உள்ள என்டர் ஆகும் போதே கண்டிஷனை செக் பண்றோம். ஆனா டூல எப்படி இருக்கும்னா, டூல வந்து பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஓகே, இதுதான் வந்து டூ வைல். இப்போ இங்க வந்துட்டு நான் இதே ப்ரோக்ராம டூ வைல்ல போடுறேன் பாருங்க. ஓகே, 1 செகண்ட் இருங்க. இப்போ இதே வந்து நான் கண்டிஷன் வந்து 11ன்னு கொடுக்குறேன். 11ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? உள்ளேயே போகாது. உள்ளேயே போகாது. கரெக்டா? நம்மளுக்கு வந்து கன்சோல்ல எதுவுமே வரல. இப்போ நான் இத வந்து டூ வைல்ல கொடுக்குறேன். டூ வைல்ல கொடுக்குறேன். இப்போ வைல்ல வந்துட்டு இதேதான் i is less than or equal to 10 ன்னு கொடுக்குறேன். j கொடுத்துக்கலாம். சரி, இப்படி இருக்கு. இப்போ இங்க வந்து i வந்து int i equal to 1 ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதையே தான் நான் இங்க போடுறேன். இப்போ இதுலயே என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் i வந்து 1ன்னு வரும். ஃபர்ஸ்ட் டூ பண்ணிடும். டூக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். 1ங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து செக் பண்ணும். i வந்து இப்போ 1ஆ தான் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு i வந்து 1ஆ தான் இருந்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு இன்கிரிமெண்ட் த i ஹியர். ஓகே, ஸோ இன்கிரிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் i வந்து ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்புறம் 2 இன்கிரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். இட் மீன்ஸ் தட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது இந்த இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ வைல்ல வந்து அப்படி கிடையாது. வைல்ல கண்டிஷன் செக் பண்ணி இருந்தா மட்டும்தான் தட் பிளாக் ஆஃப் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட். பட் இன் டூ வைல் த பிளாக் ஆஃப் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, ஒரே ஒரு தடவையாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஏன்னா ஆஃப்டர் த பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கண்டிஷனை செக் பண்றீங்க. பாருங்க, இப்ப வந்துட்டு உங்களுக்கு 1 to 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. நவ் யூ ஆர் சேஞ்சிங் திஸ் i as 11. நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இங்க 11ஆ சேஞ்ச் பண்றோம். அப்பவும் எனக்கு வந்து i வந்து 11ங்கிறத வந்துட்டு ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் இட் வில் கோ அவுட் ஆஃப் த லூப். பாத்தீங்களா? சோ வைலுக்கும் டூ வைலுக்கும் இதுதான் வித்தியாசம். வைல் வந்து என்ட்ரி லெவல்லயே கண்டிஷனை செக் பண்ணும். டூ வைல் வந்து எக்ஸிட் டைம்ல தான் வந்து அந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து டூ வைல்ல அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனா வைல்ல அப்படி நடக்காது. ஓகே, அதுதான் வந்து வைலுக்கும் டூ வைலுக்கும் உண்டான வித்தியாசம். கிளியரா? வைல் டூ வைல் அதுவன் மேம் clear ma'am. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப் பார்ப்போம். ஃபார் லூப்னா என்னன்னா, நீங்க இது ஒரு கண்டிஷன் வச்சுட்டு நீங்க உள்ள லூப் பண்றீங்க. ஃபார் லூப்ல வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ வாண்டட் டு எக்ஸிக்யூட்ங்கிறத வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸடா தெரியாது. கரெக்டா? பட் ஃபார் லூப்ல என்னன்னா யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் இட். ஸோ உங்களுக்கு எத்தனை எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க எக்ஸிட் பண்ணணும், எல்லா கிரைட்டீரியாவும் வந்து இந்த ஃபார் லூப்ல வந்து இருக்கும். ஓகே, சோ இப்போ இதுதான் ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப்ல வந்து இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இருக்கும். அப்புறம் ஒரு கண்டிஷன் செக் பண்றது இருக்கு. அப்புறம் அந்த கண்டிஷனை ஒவ்வொரு தடவை செக் பண்ணும் போதும் எத்தனை தடவை செக் பண்ணணும் அப்படிங்கறதும் வந்து அதுல இருக்கும். ஓகே,
ஒரு கண்டிஷன் செக் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா எல்லாமே வந்து அதுல இருக்கும். இப்போ இதே ப்ரோக்ராம் தான் நம்ம இந்த வைல் டூ லைஃப்ல 1 to 10 என்டர் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். இதையே வந்து ஃபார் லூப்ல வந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்ல என்ன சின்டாக்ஸ்னா ஃபார் கொடுத்துருவீங்க. ஃபார் கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்றீங்க. ஸோ நான் வந்து இங்க இன்ட் i ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, சோ இங்கேயே வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா செமிகாலன் கொடுத்து கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ இங்க என்ன கண்டிஷன், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ i இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். அப்புறம் என்ன பண்ணணும், i பிளஸ் பிளஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமே வந்துட்டு நீ வந்து என்ன இன்கிரிமெண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம வயல்ல எப்படி கொடுப்போம், ஐய வந்து உள்ள வந்து கொடுப்போம். கரெக்டா, ஐய வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்றத வந்து பிளாக் ஆஃப் கோட்குள்ள கொடுப்போம். இதுல வந்துட்டு நீங்க கண்டிஷன்லயே கொடுத்துடலாம். ஓகே, ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றீங்க, அந்த வேல்யூ வந்து 10 இருக்கிற வரை நீங்க யூஆர் எக்ஸிக்யூட்டிங் திஸ் லூப் ஆஃப் கோட். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் பண்றீங்க. ஓகே, சோ நீங்க இந்த இன்கிரிமெண்ட் வந்து +1 பண்ணலாம், +2 பண்ணலாம். பேஸ்ட் ஆன் யுவர் கோட், உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அது பொறுத்து பண்றீங்க. ஸோ இங்க வந்து எனக்கு வந்து ஒரு தடவை இன்கிரிமெண்ட் பண்ணா போதும். ஸோ ஐ எம் கிவிங் இட் ஐ எம் பிரிண்டிங் ஐ. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் தான். 1 to 10 வந்து யூ ஹவ் ரிட்டன் இட் வித் ஃபார் லூப். என்ன ஒரு வேல்யூவை வந்து அசைன் பண்ணிடுறீங்க. அந்த வேல்யூ அந்த ஐ வந்து எதுவா இருக்கிற வரை யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் திஸ் பிளாக் ஆஃப் கோட். ஸோ 10 இருக்கிற வரை இங்க இருக்கிற லைன் ஆஃப் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படிங்கிறோம். 10 எப்படி ஆகும், 1ல இருந்து 10க்கு எப்படி ஆகும், லைக் யூ ஹாவ் டு இன்கிரிமெண்ட் இட் இன் ஈச் லூப். ஓகே, ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நீங்க வந்து லூப்பை இன்கிரிமெண்ட் பண்றீங்க. அப்போ இது வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா, சோ இதே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ நீங்க இப்போ 1 to 10 இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கன்னா எப்படி கொடுப்பீங்க, இஃப் i is i percentage 2 equal to 0 அப்படின்னீங்கன்னா ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்றீங்கன்னா என்ன ஆகும். ஓகே, சோ i ஃபர்ஸ்ட் வரும், 1 வரும், 1% 2 வந்து 0 இல்ல, சோ இட் வில் நாட் பிரிண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு, சோ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது இன்கிரிமெண்ட் ஆயிடும். சோ செகண்ட்ல வந்து 2 equal to 0 2 வருது. 2 வந்து என்ன ஆகும்னா 2 divided by 2 வந்து 0. அப்ப வந்து 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, சோ இதை விட்டு வெளியே வரும்போது ஐயோட வேல்யூவோ என்னவா இருக்கலாம் அப்படின்னு செக் பண்ண முடியுமா, பாருங்க முடியாது. ஏன்னா நீங்க இந்த லூப்குள்ளதான் இனிஷியலைஸ் பண்றீங்க. இட் இஸ் லைக் அ லோக்கல் வேரியபிள். சோ இந்த லூப்பை விட்டு வெளியே வரும்போது யூ வில் நாட் ஹேவ் த ஸ்கோப் ஆஃப் ஐ. இப்ப இந்த லூப் விட்டு வெளியே வரும்போது எனக்கு ஐயோட ஸ்கோப் வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து டிக்ளேர் பண்ணிக்குவீங்க. டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டு இத வந்து அப்படியே இங்க ஐன்னு யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே, சாரி, அங்க டிக்ளேர் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, so if you wanted to use the I later, so சில ப்ரோக்ராமிங்ல வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வா அப்படிங்கறதெல்லாம் வரும். சோ அப்ப வந்து நீங்க முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்குவீங்க. ஓகே, சோ ரெண்டு டைப்பாவும் பண்ணிக்கலாம். இப்போ 2 4 6 7 2 4 6 8 10 ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ எனக்கு வெளியே வரும்போதே எனக்கு இந்த ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆகி தான் வெளியே வரும். ஓகேவா, இந்த லூப்பை விட்டு வெளியே வந்தாலுமே ஐ வந்து அந்த லூப்புக்குள்ளேயே இன்கிரிமெண்ட் ஆயிடுது. ஆக்சுவலா திஸ் ஐ பிளஸ் பிளஸ் வில் பி ஹியர், இது வந்து இங்கதான் இருக்கும். ஓகேவா, சோ இதை விட்டு வெளியே வரும்போது எனக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு தான் வெளியே வரும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ பிரிண்ட் பண்ணிட்டீங்க. சோ இதே மாதிரி ஆட் நம்பர்ஸோ இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ பண்றது எல்லாமே வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ள போட்டுக்கலாம். ரஞ்சினி, இப்போ வைல் லூப்புக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன ரஞ்சினி? வைல் லூப்ல வந்துட்டு நீங்க எத்தனை தடவை இப்போ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு இங்க நம்மளோட ப்ரோக்ராம்ல ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 நம்ம கொடுத்துட்டோம். ஆனா அந்த கண்டிஷனே அந்த கண்டிஷன் வந்து இங்க தெரியாது.
இப்போ எனக்கு எத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சுன்னா அது நீங்க வந்து வைல் லூப்ல போடுவீங்க. இப்ப இதே நான் பேஜ் லோட் ஆகிறதே சொல்றேன். இந்த பேஜ் வந்து லோட் ஆகுற வரை யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்னு சொல்றேன். இப்போ அது வந்து என்ன ஆகும், பேஜ் லோட் ஆகுற வரை வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ 1 hour வெயிட் பண்ணலாம், அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு நீ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் 20 seconds அப்படின்னு குடுக்குறீங்கன்னு வைங்களேன். 20 seconds நீ வெயிட் பண்ணா போதும், அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபார் லூப்ல கொடுப்பீங்க. ஏன்னா யூ நோ ஹவு லாங் இட் ஹாஸ் டு பி வெயிட். ஆனா டூ லூப்ல வந்துட்டு உங்களால அதை கொடுக்க முடியாது. இட் வில் கீப் ஆன் வெயிட்டிங். சோ இந்த மாதிரி இப்போ 1 to 10 பண்ணணும் அப்படின்னா இது வந்து யூ கேன் யூஸ் எனி டைப் ஆஃப் லூப்ஸ், எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் தெர் ஆர் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் வேர் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் லூப் அண்ட் திஸ் லூப். அது வந்து நம்மளோட ப்ரோக்ராம் நம்மளோட இது ரிக்குவயர்மெண்ட் என்னமோ அது பொறுத்து உங்களுக்கு எந்த லூப் வேணுமானாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம்ம மோஸ்டா இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணணும், அது எல்லாமே வந்து நம்ம ஃபார் லூப்ல தான் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபார் லூப் உங்களுக்கு கிளியரா? நெஸ்டட் ஃபார் லூப்புக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப்ல வந்துட்டு நான் வந்து பிரேக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப வந்து எனக்கு வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் வந்த உடனே பிரேக் ஆகு அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் வந்துன்னு எனக்கு பிரேக் ஆயிடு அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்னா 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும். 3 ஏன்னா இது இந்த விட்டு வெளியே வந்துருது. இப்போ இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரேக்னா யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த லூப், யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் ஃபார் லூப், யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தி ஸ்விட்ச் அந்த மாதிரி. ஓகே, சோ இங்க வந்து என்னன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈவன் வந்தோடனே யூ ஹாவ் டு பிரேக் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்றேன். இப்போ இது அப்ரப்டா பிரேக் ஆகுறதுனால திஸ் ஐ இஸ் நாட் கெட்டிங் இன்கிரிமெண்டட். நான் என்ன சொன்னேன், ஐ வில் பி இன்கிரிமெண்டட் ஹியர், இங்கதான் இன்கிரிமெண்ட் ஆகுதுன்னு சொல்றேன். ஆனா நான் இங்கேயே பிரேக் கொடுத்தறதுனால இட் இஸ் நாட் இன்கிரிமெண்டட் when you come out of the loop. ஓகே, பிரேக் கொடுத்து நீங்க வந்தீங்கன்னா the I will not be incremented after that. அப்ரப்டா அங்க இருந்து பிரேக் ஆயிடும். சோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு பிரேக் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இன்னொன்னு அது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ்னா யூ ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இப்போ சிஸ் அவுட்ல வந்துட்டு 2 கொடுக்குறோம். கண்டினியூ அப்படின்னா ஒரு நிமிஷம், இப்போ இங்க நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன், இத வந்து நான் இதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஓகே, சரி, இப்படி கொடுத்தா வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆகுது, 2 4 6 8 10 அப்படி பிரிண்ட் ஆகுதா? இப்போ எனக்கு 2 வந்தோடனே ஸ்கிப் திஸ் லூப், ஸ்கிப் இத வந்து இந்த லூப்பை வந்து ஸ்கிப் பண்ண, இதுக்கு அடுத்து இருக்கிற கோட் எதுவுமே வந்து நீ எக்ஸிக்யூட் பண்ணாம கோ டு த நெக்ஸ்ட் லூப் அப்படிங்கறத வந்து கண்டினியூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இதுக்கு கீழே இருக்கிறது வந்து எதையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாத, எனக்கு வந்து அடுத்த செக் பண்ணு அப்படிங்கறத வந்துட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2 எல்லாம் பிரிண்ட் ஆகல, ஏன்னா 2 உள்ள வந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் ஈவன்னா இட் இஸ் நாட் கோயிங் இன்சைட் த லூப். இது கீழே இருக்கு, ஏன்னா நீங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. இட் மீன்ஸ் தட் இந்த கண்டினியூ கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் நீ எக்ஸிக்யூட் பண்ணாத, நீ அடுத்த லூப்புக்கு போயிடு, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடு அப்படின்னு வரும். இப்ப வந்துட்டு 1ன்னு வருது, 1க்கு வந்து கண்டினியூ ஆகாது, ஏன்னா அதனால அது பிரிண்ட் ஆகுது. இதே 2ன்னு வருது, 2 வந்து கண்டினியூ இஃப்குள்ள போகும்போது ட்ரூவா இருக்கு, இங்க கண்டினியூ போகும். So it is not going to execute the rest of the code.
அப்ப நெக்ஸ்ட் 3 வருது. 3 வரும்போது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருக்கிறதுனால எனக்கு இந்த லைன் ஆஃப் கோட் ஃபால்ஸா இருக்கிறதுனால இல்ல, இட் வில் பிரிண்ட். ஓகேவா? இத பிரிண்ட் ஆயிட்டு அடுத்தடுத்த லூப்புக்கு போகும். கண்டினியூனா இட் மீன்ஸ் தட் டோன்ட் கண்டினியூ திஸ் லூப் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணாத, அடுத்த ஐட்ரேஷன் போயிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இதுதான் வித்தியாசம். பிரேக்னா யூ ஆர் அப்ரப்ட்லி பிரேக்கிங் தட் கோட், லைன் ஆஃப் கோட். ஓகே, அந்த லூப்ல இருந்து நீங்க வெளியே வந்துடுறீங்க. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது இல்ல, அண்ட் யூ ஆர் எக்ஸிட்டிங் அவுட் ஆஃப் த லூப். ஃபார் லூப்பை விட்டே நீங்க வெளியே வந்துடுறீங்க. ஆனா கண்டினியூனா அந்த ஐட்ரேஷன், அந்த கரண்ட் ஐட்ரேஷன்ல அந்த கண்டினியூ கீழே இருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட் எதையுமே வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, அடுத்த லூப்புக்கு போ, அடுத்த ஐட்ரேஷனுக்கு போ அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஓகேவா? சோ கண்டினியூ பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்திருப்பேன். Used to continue the loop, it continues the current flow of the program and skips the remaining code of the specified condition. ஓகேவா? அந்த உள்ள இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு, அது கீழே இருக்கிற லைன் ஆஃப் கோட்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்டு அடுத்த லைன் ஆஃப் கோடுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நெஸ்டட் ஃபார் லூப் இருக்கு, என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். சோ இப்போ இது கிளியர் தானே? ஃபார் லூப், வைல் பார்த்தோம், டூ வைல் பார்த்தோம், ஃபார் லூப் பார்த்தோம், அப்புறம் ஸ்விட்ச் பார்த்திருக்கோம், அப்புறம் அது பேர் என்ன, டர்னரி ஆபரேட்டர் பார்த்திருக்கோம். இந்த 5 லூப்பும் கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே. டர்னரி ஆபரேட்டர் மட்டும் ஓவர்வியூ சொல்றீங்களா? என்னங்க? டர்னரி ஆபரேட்டர் மட்டும் ஓவர்வியூ மாதிரி சொல்றீங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணல. ஓகே. டர்னரி ஆபரேட்டர்ங்கிறது வந்து நீங்க ஒரு கண்டிஷனை வச்சு, ஒரு நிமிஷம், இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுவீங்க. அந்த எவாலுவேட் பண்ணி ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை பண்ணுவீங்க, அது இல்லாட்டி இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷனுக்கு போகணும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷனுக்கு போகணும். இதுதான் வந்துட்டு டர்னரி ஆபரேட்டர். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து 55 கொடுத்துருக்கோம். ஏஜ் 45 இருந்துச்சுன்னா ட்ரூ. ஓகே, ஏஜ் 45 இல்லாட்டி ஃபால்ஸ். ஓகே, சோ அதை எப்படி அதை எவாலுவேட் பண்றதுக்கு கொடுப்பீங்கன்னா, அதோட சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 45 செக் பண்றது ஒரு எக்ஸ்பிரஷன். அதுக்கு உண்டான ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது அந்த கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்தது போடுவீங்க. ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் வேல்யூ வரும். சோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஐ வந்து கிரேட்டர் தென் 5 இருந்துச்சுன்னா ஐ கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணு, இல்லாட்டி ஐ லெஸ்ஸர்னு பிரிண்ட் பண்ணு. எஸ் ஆர் நோ, ட்ரூவா இருந்துச்சுன்னா it will execute the first condition expression or it will execute the second expression. ஓகேவா? இதுதான் வந்து டர்னரி ஆபரேட்டர். டர்னரி ஆபரேட்டர் கேன் ரிட்டர்ன் எனி வேல்யூ. நீங்க இன்டீஜர், பூலியன், ஷார்ட், பைட், ஃப்ளோட் என்ன வேணாலும் வந்து இட் கேன் ரிட்டர்ன். So it depends upon the value you are passing and the variable where you are storing it. ஓகேவா? இதுதான் டர்னரி. ஓகே ஓகே. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங் போல நான் இதுக்கு உண்டான இது அனுப்புறேன், அசைன்மெண்ட். நீங்க அது வர டைம் இருக்கு, நீங்க பண்ணணும்னா ட்ரை டு எக்ஸிக்யூட். இதேதான், ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரோக்ராம் எழுதுங்க, நீங்களே ட்ரை பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான இது வந்து அசைன்மெண்ட் வந்து நான் அனுப்புறேன் ஈவினிங் குள்ள. ஓகேங்களா? ரஞ்சினி, இப்ப சண்டே அசைன்மெண்ட், மண்டே அசைன்மெண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த வீக்கெண்ட் அசைன்மெண்ட், ஆமா. அப்ப அது எப்படி கமெண்ட்ஸ் சொல்லுவீங்களா, இல்ல என்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது? மத்தவங்க வந்து நீங்க அனுப்புங்க, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். மத்தவங்களுக்கு வந்து அதை போட முடியல அப்படின்னா உங்களோடது பார்த்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி. ஓகேங்களா? ஓகே. அதுவன் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்களா அசைன்மெண்ட்? இல்ல ட்ரை பண்ணேன். சரிங்க, எக்ஸிக்யூட் ஆகல. பட்
இன்னைக்கு அதான் ஒரு நீங்க ஒரு one time நீங்க பார்க்குறேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளால அது ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஓகே. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்ல போடுங்க. சோ இப்ப பிரீத்தி அத முடிச்சிட்டாங்க. சோ நீங்க போடுறதோட எரர்ஸ் வந்து பிரீத்திக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரீத்தி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணி ஓகே. போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அப்புறம் சின்டாக்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? அது செப்பரேட்டா ஒரு ஃபைல் மாதிரி போட்டுறீங்களா? இப்போ சின்டாக்ஸ் வந்து அந்த வயலுக்கு டாக்குமெண்ட் ஃபோல்டர் நான் ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல, இதே ஃபைல்ல நான் டாக்குமெண்ட் அனுப்புறேன்ல, நீங்க அங்கதான் பாத்துக்கணும். ஓகே இப்ப இந்த டாக்குமெண்ட்லயே நான் வந்து அங்க சின்டாக்ஸ்ன்னு போட்டு தானே கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே சோ நீங்க அங்க பாத்துக்கலாம். ஓகே ஓகே. சரி, நீங்க நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க இது எல்லாமே முடிக்கிறதுக்கு. ஏன்னா அப்பப்ப முடிச்சாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி போக போக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடும். ஓகே ஓகேங்க. தேங்க் யூ ஆல். வில் see you in next class. தேங்க்யூ. Okay. Thank you. தேங்க்ஸ்.